ஓமா நம்ம அத்தான் என்று சொன்னானே உங்களுக்கு நிறைய பேர் தெரியும் அவரை. நம்மள பரட்ட சொல்லி வேலை எங்க இருந்து வரையில தான் கிராமத்துக்கு வரேன். இவ்வளவு நாளா உங்களை போன்ல பார்த்து நேரில் பார்க்க அவ்வளவு சந்தோஷமா ஓடி வந்தேன்ப்பா. என்ன சொல்றாருண்டா அவர் அந்த சாரியத்தை குடிக்கக்குள்ள இப்படி மடக்கு மடக்கண்டு ஊத்துறாரு. அப்ப நான் ஊத்தக்குள்ள சவுண்ட் கொடுப்பேன். அப்ப பாத்துக்கிறேன் அப்படி சொல்றான்டா. ஓமா டேய் நம்மட பம்பல் போத்தலோட அப்படியே இறக்குறான்டா. மத்தவன் வேண்டி குடிச்சிருவான்ட்டு என்ன மனுஷன்டா அது. இது கவசவாகனம் கவசவாகனம் இது கவசவாகனம் கவசவாகனம் தப்போய் கவசவாகனம் கவசவாகனம் ஓமா கவசவாகனம் நாலு காலு உள்ள கவசவாகனம் பெட்ரோல் டீசல் போடாத கவசவாகனம். ஓமா என்னடா பாட்டோட நிச்சா வண்டிக்கு போறலா கேட்குறாங்க. அப்ப அதுக்கு அவர் சொல்றாரு, இன்னொட்டா எனக்கு சிக்கன் குனியா காய்ச்சல் சேரு கேட்டா சொல்லு அவன் சிக்கன் குனியாவில் கிடக்கானான்ட்டு. ஓமா ஓமா போய் ஓமா ஓமா ரெண்டா போய் ஓமா ஓமா ரெண்டா போய் ஓமா ஓமா ரெண்டா போய் ஓமா ஓமா ரெண்டா போய். ஹலோ கைஸ், நான் தான் அவங்க ஜேகே ப்ளாக். இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, இந்த மட்டக்களப்பில் இலங்கையிலே வந்து உங்களை ஒரு சோசியல் மீடியாவில் வந்து ஒரு சிரிக்க வச்ச நபர் இத்தனை வருட காலமாக ஒரு வெளிநாட்டில் இருந்து மட்டக்களப்புக்கு வந்திருக்காரு. இன்றைக்கு அவரை தான் மீட் பண்ண போகிறோம். இன்றைக்கி அவரை பற்றி தான் இந்த வீடியோலேயும் பார்க்க போகிறோம். அவரை சும்மா இல்லை, அவர் சின்ன வசனத்தாலே எவ்வளோ சோகமாக இருக்கிற ஒரு மனிதனையும் சிரிக்க வச்ச ஒரு காமெடி மேன். அவர் வந்து இத்தனை வருஷம் கழித்து நம்ம மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வந்திருக்காரு. நான் கூட எதிர்பார்க்கல அவர் மட்டக்களப்பு தாண்டு. அவர் மட்டக்களப்புக்கு இத்தனை வருஷம் கழிச்சு வந்த நினைக்கவே எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. நம்ம மட்டக்களப்பு மாவட்டத்திலே இப்படி ஒரு மக்களை சிரிக்க வச்ச ஒரு நபர் இருக்காருண்டு. அது ஆராண்டு பார்த்தீங்கன்னா ஓமா அத்தான் என்று உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஓமா நம்ம அத்தான் என்று சொன்னானே உங்களுக்கு நிறைய பேர் தெரியும் அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நானே எது கூட பார்க்கல. அவர் 15 வருஷமாக வெளிநாட்டில் இருந்திருக்காரு. வெளிநாட்டில் இருந்து சொந்த நாட்டுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வந்திருக்காரு. அந்த மட்டக்களப்பில் வந்து கழுதான்ற இடத்துல வந்திருக்காரு. நான் இன்றைக்கு அவரை மீட் பண்ண போனால் அவரை மீட் பண்ண போய்த்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசி அவரை இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கார் அவர் ஓமா சேனல்ன்றவர். ஸோ அவரை தான் இந்த வீடியோ எடுக்க போகிறோம். வீடியோவுக்கு முதல் தடவை பார்க்குறீங்கன்னா வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கும்போது வீடியோ பாருங்கள். அடுத்தது இன்னொரு சில செய்யலைன்னா அவரோட வீடியோ கொஞ்சம் நான் 2-3 வீடியோ எட் பண்ணுவேன். இந்த வீடியோ முடிய அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவில் இருக்கிற அந்த நபரை வந்து நேரில் பார்க்க போகிறோம். ஒரு ஆர்வலோட நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த நபர் தான் அந்த நபருண்டு. ஸோ வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு தொடர்ந்து சந்திப்போம். ஓமா அத்தாங்க சந்திக்க வந்திருக்கேங்க. இவ்வளோ வாசை இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் என்ன இது வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளும் ஃபோனில் பார்த்தாலும் நேரில் பார்க்க போகிறோம். வாங்க அப்படி வீடியோ. கிராமத்துக்கு வாரேன். இவ்வளவு நாளா உங்களை போன்ல பார்த்து நேரில் பார்க்க அவ்வளவு சந்தோஷமா ஓடி வந்தேன்ப்பா. இல்ல நான் வந்துட்டு இல்லை தான் தேடி, அதான் பெரிய சந்தோஷம். நான் இந்த இது நம்மளோட பரட்ட நண்பர்களே, இந்த பரட்டை ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் பண்றவரு நான் எதிர்பார்க்கல நேரில் பரட்டை வந்து சந்திப்பான். இவர காமெடியை பார்த்து போன்லயே அவ்வளோ ஆசையா இருக்கு. ஆனால் நேரில் பார்க்குறோண்டு. ஆனால் இவர் மட்டக்களப்புக்கு வந்திருக்காருன்றவங்கள கொஞ்சம் அதிர்ச்சியில் ஓடி வந்து உண்மையிலே வசனமே வருது இல்லை. மட்டக்களப்புல இருந்து ஆஸ்திரேலியாவில இருந்து மட்டக்களப்புல சந்திப்போம் எதிர்பார்க்கல. அவ்வளோ ஒரு சந்தோஷம். எனக்கு பிடிச்ச ஒரு படங்களில் பிடிச்ச மனுஷன் இந்த பரட்டை, எனக்கு தெரியுமா. வாங்க தாமதம் வரைப்போம். சொல்லுங்க தான், இப்படி என்ன சோமா இருக்கீங்களா? சோமா இருக்கேன். நீங்க எப்படி சோமா இருக்கீங்களா? ஓகே. வீடியோல என்ன சொல்லுது? ஒரு மாதிரியா போகுது. உங்களோட வீடியோ பார்த்து எவ்வளவு கவலையா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கு. நமக்கு எந்த கவலையில அந்த இருந்தாலும் உங்களோட வீடியோ பார்க்கல அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. நன்றி தான், நன்றி தான். உங்களோட சிரிப்பை பார்க்கறதுக்கு தான் நான் இந்த நிகழ்ச்சியை செய்கிறது. சொல்லுவாங்க ஒவ்வொரு மனிதர்களோட சிரிப்புல கடவுள் தெரிவாரா, கடவுள் தெரியாது. எவ்வளவு வலியா இருந்தாலும் அந்த
நான் ஜோக் செய்யும் போது நீங்க சிரிக்கிறது எனக்கு இன்னும் ஒரு ஆர்வத்தை தருது. அவ்வளவு என்ன செய்கிறீர்கள், எப்படி இருக்கீர்கள்? ஒரு யூடியூப் சேனல் செய்கிறேன். இப்போ யூடியூப் சேனல் இப்போ நீங்கள் வந்து உங்களோட வீடியோவை பார்த்து எனக்கு அந்த அதிர்ச்சியில் வந்து இப்போ நேரில் வந்து நீங்கள் 2 கேள்விப்பட்டு ஓடி வந்தேன்னா கதை வருது இல்லை அப்படி பரவாயில்ல. அப்படித்தான் இப்போ என்னடா திடீர்னு ஒரு எதிர்பாராத மனிதனை ஒரு நம்ம ஒரு இவ்வளவு நாளா வீடியோல பார்த்து கொண்டு வந்த மனிதனை நேரில் பார்க்கக்குள்ள ஒரு அதிர்ச்சி. எனக்கும் அப்படித்தான் பாராட்டான். திடீர்னு ஒரு மனுஷனை அழகுன மனுஷனோட பார்க்கும் பொழுது வசனம் வராது. அந்த அளவுல நீங்க தவிக்கிறீர்கள்ன்றது விளங்குது. ஆனா வீடு தேடி வந்திருக்க பெரிய சந்தோஷம். எனக்கும் அப்படித்தான். வசனங்கள் மட்டும் அதெல்லாம் கண்டுக்க கூடாது. நம்ம கதைப்போம், பேசுவோம். அதை ஒன்றும் யோசிக்காதுங்க. அத்தானோட கதைக்கும் பொழுது என்ன நினைப்பாரு, ஏது நினைப்பாருன்னு யோசிக்காங்க. நீங்க கதைங்க, சொல்லுங்க. எனக்கு உங்களோட கருத்தை கடல் தான் எனக்கு தெரியும். இந்த வீடியோ எப்படி இருக்குது இல்லாட்டி எனக்கு தெரியாதா. நான் ஆஸ்திரேலியாவில இருந்து நான் நினைச்ச மட்டும் போட்டுட்டு வேலைக்கு போயிடுவேன். வந்தா தானே இருக்கும் வேலை. அங்க வெள்ளக்காரர்கள் ஆளுநர் கருத்து சொல்ல மாட்டாங்க. சில நண்பர்கள் போன் பண்ணி சொன்னா தான் தெரியும். அதோட இப்ப நேர்ல வந்து சொல்றேன், நேரில் வந்து நிறைய பேர் சொல்றாங்க. அது அதை கேட்கணும் போல இருந்தது. இந்த ஓம் அத்தான் என்ற வார்த்தை எப்படி உங்களுக்கு தோணிச்சு? ஓமா அத்தான் என்ற வார்த்தை வந்து எப்படி வந்துன்னா தான் நான் இதுதான் வாட்ஸ்அப் நான் ஒரு தடவை சொன்னேன், 100 தடவை சொன்ன மாதிரி இந்த வாட்ஸ்அப் சொல்லுவார் தானே. அது அவர் அந்த வேட்சாலாம் அந்த படமே ஓடுங்க, அந்த வாட்ஸ்அப் படமே. அப்போ நம்ம ஒரு சும்மா கதைக்கிறத விட ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு வேட்சை வைக்க எதுக்குன்னா ஒரு நல்ல ஒரு வேட்சை கொடுத்தா அந்த வீடியோ ஓடுமன்றதுக்காக தான் நான் செலக்ட் பண்ண ஓமான்னு சொல்லி ஒரு 50 வேர்ட்ஸ் எடுத்துருப்பேன். ஓமா, காமா, கேமா, கோமா இப்படி என்ற அடுக்கக்குள்ள ஓமாவை சொல்லி பார்ப்போம். சும்மா யதார்த்தமாக அந்த ஓமாவை கொரோனாவுக்குள்ள வயிற்றுல முறாக்களை சொல்லி விட்டது. அப்போ அதிலிருந்து கொமெண்ட் அடிக்க தொடங்கிட்டாங்க ஓமா அண்டு. அப்போ அதில் இருந்தால் தான் எனக்கு ஒரு ஆர்வம் வந்து ஓமா தூக்கி போடுவோம். அதோட சேர்த்து தப்போயும் சேர்த்து தூக்கி போடுற தப்போ இங்கே பழைய ஆட்கள் சொல்லுவாங்க, விழுந்தவங்க சொல்லுவாங்க, ஒரு சோகத்தில் கட்டுவாங்க. தம்மோ என்றது வந்து ஒரு ஆசையில் சொல்றது. அதால தான் இந்த ஓமா கொண்டு வந்து இந்த ஓமா தான் இன்றைக்கு உங்களை எந்த இடத்த இழுக்குது. காந்தம், அந்த காந்தம்ங்கிறது ஒரு ஓமா தான். அது நான் எதிர்பார்க்கல தான் இப்படி எல்லாருக்கும் போய் கூறுமெண்டு எல்லாரும் உச்சரிப்பாங்க. அதான் இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு அதிசயமா இருக்குது. என்னடா இந்த அளவுக்கு அந்த ஓமா அப்படித்தானமா இருக்குது. அவன் என்கிட்ட கேட்பாங்க, இந்த ஓமாவுல இருந்து எப்படி விட்டுன்னு நான் சொல்றேன். 7 தேங்காய் வெட்டி தேங்காய் பிடிச்சி வெளியிட்டு அடிச்சிடலாம். இந்த ஓமான்ற அந்த நிறைய காமெடி செஞ்சிருப்பீங்க நீ, அதை பற்றி ஒரு 5-6 காமெடி நமக்கு அவங்களோட பாத்திராக்களை கொஞ்சம் சொல்லுவேன். என்ன காமெடின்னு சொன்னா சொல்லுவேன். திடீரென்று செஞ்ச வீடியோவில், ஆமா நீ செஞ்ச வீடியோவில் ஒரு 2 நம்ம ஆக்களுக்கு பாத்திரம் எடுத்து போட்டுருவீங்க பார்ப்போம். என்னது இப்போ அவருக்கே வந்து எனக்கே குழம்பிட்டு ஆயிரக்கணக்கான வீடியோ செஞ்சதுல அதாவது இந்த வீடியோ கதையெல்லாம் கதைப்போம். அப்ப இதுவும் எனக்கு பிடிச்ச கதை. ஒரு எம்ஜி போத்தலுக்குள்ள சப்போட்டா சாரியத்தை ஊற்றி வச்சுக்கிட்டு தண்ணியை மிக்ஸ் பண்றாரு. மிக்ஸ் பண்ணக்குள்ள அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அதாவது அதுக்கு மியூசிக் மட்டும்தான் இருந்தது. வசனத்தை நான் போட்டேன். அதாவது என்னன்னு சொன்னா போத்தலுக்கு வச்சு குடும்பக்குள்ள சொல்றாரு, தண்ணியும் சப்போட்டையும் சேர்ந்தா தான் கலக்கும், தண்ணி அடித்தா ரத்தமா போட்டு அந்த தண்ணியை குளிக்க போட்டு அது அந்த உறிஞ்சிற டியூன் அது ரொம்ப நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அந்த குளிக்க போட்டு அந்த சப்போட்டையை இழுக்கிறதுக்கு நிறைய பேர் சிரிச்சிருந்தாங்க. இன்றைக்கு என்ன வந்தாலும் வேலைக்கு போறல என்று போட்டு அந்த சாரியத்தை மடக்கண்டு குடிக்கிறாரு. ஓமாட்டு நம்மட பாஞ்சா ராவ அப்படியே போத்தலோட அண்ணாந்து ஊத்துறான்டா அப்படி சொல்லி அதுல என்ன சொல்றாருன்னா அப்புறம் அதை படிச்சு சொல்லுவோம். என்ன சொல்றாருண்டா அவர் அந்த சாரியத்தை குடிக்கக்குள்ள அப்படி மடக்கண்டு ஊத்துறாரு. அப்ப நான் ஊத்தக்குள்ள சவுண்ட் கொடுப்பேன். அப்ப பாத்துக்கிறேன் அப்படி சொல்றான்டா. ஓமாட்டே நம்மட பம்பல் போத்தலோட அப்படியே இறக்குறான்டா. மத்தவன் வேண்டி குடிச்சிருவான்ட்டு என்ன மனுஷன்டா அது. அப்ப அத பம்பல் என்ன சொல்லுதாண்டா, இதெல்லாம் ஒரு கொடுத்துக்கிட்டு செய்யலாது. இந்த குடிச்சதுக்கு வயிற்று இருந்தா அப்படி இருக்கும், பிடிக்காது.
அந்த மாதிரி எப்படி நிறைய வீடியோக்களை தான் வீடியோ பார்க்கும்பொழுது தான் அந்த வெப்சைட் வரும். நிறைய வீடியோக்கள் செஞ்சிருக்கோம். எனக்கும் உங்களுக்கும் வார்த்தை முட்டுற எனக்கும் வார்த்தை முட்டுது. அடுத்த நீங்க என்ன செய்யறது தான்? நான் வந்து இப்ப வேலைக்கு போய் கொண்டிருக்கேன். கங்க்ராச்சுலேஷன். உழைப்பே உயர்வு செய்யும் தொழிலே தெய்வம். அப்புறம் எப்படி இப்போ எத்தனை இப்ப 15 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறாண்டு எப்படி அறிஞ்சு 15 வருஷம் தான் நான் போய் ஆஸ்திரேலியா போய் 15 வருஷம், அரபு கண்ட்ரிக்கு போய் 8 வருஷம், 8 15 23 வருஷம் வாழ்க்கை, வெளிநாட்டு வாழ்க்கை அப்படியே ஓடி போச்சு. இந்த டிக்டாக், இந்த ஃபேஸ்புக், இந்த யூடியூப்பால் எனக்கு உண்மையிலேயே அந்த 15 ஆண்டும் போன தெரியல. உங்களோட டிக்டாக்கள், உங்களோட ஃபேஸ்புக் 15 வருஷமா ஒரு வந்து வெளிநாட்டில் இருக்கிற நினைச்சிருக்காரு. ஆனால் உள்நாட்டு மக்கள் மனசில் இடம் பிடிச்சிக்காரு நிறைய. அதான் அங்கே போனதால தனிமையில் இருக்கிறதால இப்படியான காமெடி சிந்தனைகள் வந்து ஒன்று செஞ்சு வந்து இன்னைக்கு நான் ஒரு ஓமா காணாதான் இருக்கான்றத வெளிப்படுத்திட்டே இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு உங்களை போல தலைமுறைக்கு நான் அதில் இருக்கேன்னு தெரியாம இதை கொண்டு வந்தது ஓமாவும் என்னோட கலையும் தான். ஆனால் இந்த ஓமாவும் டப்போ இந்த கலை ஆர்வம் இருந்ததால தான் உண்மையிலே எனக்கு 15 வருஷம் அங்கே பிரிஞ்சிருந்த அந்த கஷ்டம் கவலை காட்டல. அதுதான் சொல்லுவாங்க, இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருக்கணும். இருந்தா ஆண்டு போறதும் தெரியாது, ஆவணி போறதும் தெரியாது. சந்தோஷமா இருக்காரு. என்ன வேலை இருந்தாலும் அதை செய்யும் தொழிலை தெய்வம் நினைச்சு செஞ்சா நமக்கு எந்த ஒரு பிரிவும் காட்டாதான். ஆனால் பிரிவோட வழியை அதை சொல்ல முடியாது. கஷ்டமான ஒரு 15 வருஷம் கிடக்குறன்றது சின்ன விஷயம் இல்லை, யாராலும் இருக்க முடியாது. என்ன செய்யற போன நம்ம வந்து கொள்ள இல்லாது. ஒரு விஷாவோட வந்து வரணும்னா அங்கே இருந்தாங்க விளைத்தினர் பக்கம் எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. அந்த அரசாங்கம் எனக்கு ஒரு விஷாவை தந்து நாட்டை போய் பார்த்து பண்ணுறதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்போ அது மட்டும் இல்லை, உங்களெல்லாம் பார்க்குறோம் பாருங்க, எங்கெல்லாம் பார்க்கக்குள்ள வந்து அவருக்கு அந்த நாட்டை மறந்துடும். எனக்கு உண்மையிலே என்ன ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்துல அளவை சொல்லல, வானம் அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கு நீங்கெல்லாம் என்னை பார்க்க வர்றது, உங்களோட கருத்தை சொல்றது, என்னோட ஆர்வம் வச்சுக்கிறது, அத்தாண்டு உறவு முறையோட வாரது எனக்கு பெரிய சந்தோஷம். அவங்க உண்மையிலேயே என் ஃப்ரெண்ட் படிக்க வரலாம் வீடியோ பார்க்க சொல்லுவாங்க, இவரை பார்க்கணும் வந்து. ஆனால் நான் பார்க்க மாட்டேன், அவங்க எதிர்பார்த்திக்க மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க. உண்மையிலே அதான் அவரும் எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. இப்போ கேட்பீங்க அத்தான் எப்படா சந்திச்சண்டு. அதான் உண்மையிலே இதுதான் உண்மையான அன்பு. அவன் எங்க இருந்தாலும் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அந்த அன்பு இருந்தா அவங்கள சேர்த்து வைக்கும். அதுபோல பாருங்க, எந்த ஊரை தானீங்க? கிராங்குளத்துல இருந்து இந்த வெயில் பார்க்காம அந்த வெயிலுக்குள்ளால பெட்ரோல் அடிச்சு என்னை சந்திக்கணும்னு வந்திருக்காரு பாருங்க. அவருக்கு தேவையா என்ன காரணம்? அவர் என்னில ஓமாவில் வச்சிருந்த அந்த அன்பு தான் இன்றைக்கு அவரை இங்கே வர வச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, அவரும் மக்களை சந்தோஷப்படுத்தணும் என்று சில சேனல்கள் திறந்து யூடியூப் திறந்து செஞ்சு கொண்டு இருக்கிறாரு மக்களே. இப்போ தான் சொன்னார், அவரை யூடியூப்பை நான் பார்த்தேன்னா மக்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய மாதிரி நிகழ்ச்சிகள் செய்கிறாரு. இப்படியான நிகழ்ச்சிகளை செய்யும் பொழுது, ஒரு சந்தோஷமான கல்யாண விஷயங்களை செய்யும் பொழுது மக்கள் ஒத்துமையாக வாழக்கூடிய வாய்ப்பும், சந்தோஷமாக கலகலப்பா பிரச்சனை இல்லாமல் வாழும். அப்படியான நிகழ்ச்சிகளை அத்தானுங்க செய்கிறதுக்கு நல்ல ஆர்வம். அந்த ஆர்வத்துக்கு நீங்கள் நல்லா ஒத்துழைப்பு செஞ்சால் இன்னைக்கு அவரும் நான் பெரிய வளர்ச்சி இல்லை, என்ன போல அவரும் வளருவார். அதான் அவரோட ஆசை. என்ன போல வந்தவனே இப்போ சொன்னார், எனக்கு ஃபோனில் நான் மெசேஞ்சரில் எடுத்து சொல்லுவார், உங்களை போல வளர்றதுக்கு என்னத்தான் நான் செய்யணும்னு எனக்கு கேட்பாரு. அது எனக்கு தெரியும், நல்லா செய்யணும். நான் அவரை பரட்டன்னு சொல்கிறேன். உண்மையா பரட்டன்னு சொன்னால் இலாக்கள் போகும்போது அத்தான் சிரிக்கிட்டான். அத்தாண்ட பரட்டையும் தாடிக்கும் தான் காசு சொல்லி வேலை இல்லை தான் இங்கே வந்தது. அந்த யூடியூப்ல என்ன செய்யுது அவங்களுக்கு நீங்களை சொன்னதான் அவங்களுக்கு தெரியும். யூடியூப்ல வந்து நிறைய இடங்களுக்கு நான் போறது, இந்தந்த இடம் இருக்காண்டு ஒரு ஆள் எடுத்து சொல்லுவேன். இப்படி ஒரு ஆள் இருக்காண்டு வழியால தெரியாது. அவங்கள உங்களை இன்னொரு ஆள் காட்டுற மாதிரி நிறைய இடங்கள் புது புது இடங்கள் நிறைய அடுத்தது குளங்கள் வயல்கள் நம்ம போற இடமெல்லாம் அந்த பத்தி ஒரு வீடியோ எடுத்து தெரிஞ்ச விஷயத்தை காய்ச்சி சொல்லுவேன். நல்ல விஷயம், நல்ல விஷயம். மக்களுக்கு எடுத்து காட்டு சந்தோஷம். உங்களோட சேனல் வளர்றதுக்கு வாழ்த்துக்கள். ஆர்வமா வெளிக்கிட்டு அவர் ஆர்வம் காட்டுறது இல்லை, மக்களை சந்தோஷப்படுத்தாம தெரியாத விஷயங்களை சந்தோஷம்.
காசுன்றது ஒரு வேற, மக்களுக்கு தெரியப்படுத்துறது ஒரு சார்ந்தது. இதால நமக்கும் பொழுதுபோக்கு, மக்களுக்கும் பொழுதுபோக்கு. அதானே சரி சரி, அது சொன்னது அதான். நமக்கும் ஒரு பொழுதுபோக்கு, மக்களுக்கும் ஒரு பொழுதுபோக்கு. அவங்களால நமக்கு சந்தோஷம், நம்மளால அவங்களுக்கு சந்தோஷம். சொல்லி வேற பெரிய சந்தோஷமா தான் காய்ச்சது. வந்து நீங்க சும்மா போகாம வாய நினைச்சிட்டு தீயக்கிய குடிச்சிட்டு போங்க. தெரியா இது என்னடா வந்தது பெருங்கையோட அப்படி இல்ல நியூஸ் கேட்பாங்க, என்னடா ஒரே காமெடி நித்தாட்டி போட்டு போறாரு. ரெண்டு மூணு காமெடி எடுத்து சொல்லுங்க. நீங்க பாருங்க, உங்களுக்கு என்ன காமெடி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை எடுத்து சொல்லுங்க. சரி சரி சரிக்கா, உங்களுக்கு தெரியும் இந்த கவச வாகனத்தை. இதுக்கு என்ன பேரு வச்சிருக்காண்டு எல்லாருக்கும் தெரியும், கவச வாகனம். இதுக்கு கதைச்சி போட்டது எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு பாடியும் போட்டிருக்கேன். இந்த வாகனம், இந்த நீர், இதுல பேரு நீர் யானை. இந்த நீர் யானைக்கு நான் வச்ச பேரு கவச வாகனம். கவச வாகனத்தால மிருகங்களுக்கு வச்ச பேரு ரெண்டுங்க ஆயிரம். அந்த இதுக்கு 4 பாட்டு பாடிக்கணும். பாருங்க எப்படி பாடினா, கவச வாகனம் இது கவசவா, கவச வாகனம் இது கவச வாகனம், கவச வாகனம் இது கவச வாகனம், கவச வாகனம் தப்போய் கவச வாகனம், கவச வாகனம் ஓமா கவச வாகனம், 4 காலு உள்ள கவச வாகனம், பெட்ரோல் டீசல் போடாத கவச வாகனம், கவச வாகனம் அம்மா கவச வாகனம் டப்போய், பெட்ரோல் டீசல் போடாத கவச வாகனம். இப்படி கவச வாகனத்துக்கு ஒரு பாட்டு பாடினா அதுவும் ட்ரெண்டிங்கா போகுது. அடுத்தது சில பாட்டுகள் நிறைய பேர் பிடிச்சிருக்கு. ஒரு ஸ்கூல் போற படியன் வாசல் கூட்டுறாரு, அவரோட படிச்ச கிளாஸ்மேட் வந்து ரோட்டால, வாஜனிலே பூஜனே போக வச்சு புண்டா. ஓமா, நம்மளோட படிக்க உள்ள வருகிறாப்பா. வாச கூட்டுறத கண்டா கழிப்பாளன் போட்டு வாச கட்ட தூக்கி எறிகிறாள். ஓமா, என்னடா பாட்டோட நிச்சா வண்டிக்கு போறலா கேட்குறாங்க. அப்ப அதுக்கு அவர் சொல்றாரு, இன்னொட்டா எனக்கு சிக்கன் குனியா காய்ச்சல் சேரு கேட்டா சொல்லு, அவன் சிக்கன் குனியாவில் கிடக்கானாண்டு. அந்த கருத்தை சொல்றது. அப்ப அதுவும் அந்த அதுல அந்த அந்த வீடியோல ரெண்டுங்க என்னடா, பூஜனே போன்றதுதான் இதுல ரெண்டு. ஓகே, இப்படி பல ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொருவருக்கு பிடிச்சிருக்குது மக்களே. அதுதான் அத்தானுக்கும் 2 வாஜனே சொல்லி இருக்கிறோம். உண்மையிலே இந்த வீட்டை தேடி வந்து என்ன பேட்டி எடுத்தது பெரிய சந்தோஷம். என்னன்னு சொல்றது எனக்கு மாற்ற வரல. என் அன்பு அத்தான ஆதரிச்சு வளர வைங்க. இந்த பரட்டடாவன் நன்றி நன்றி மக்களே. ஓமாத்தான பார்த்த எல்லாருக்குமே நன்றி. என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இவர் வந்து நிறைய வீடியோ போட்டிருப்பாரு, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ பார்க்கக்குள்ள வீடியோவில் பார்க்குற நினைக்காம இப்போ நேரில் பார்க்கக்குள்ள எப்படி இருக்குண்டு உங்களுக்கு என்னை விட உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்காட்டக்குள்ள நம்மளோட சந்தோஷமா இருக்கும். ஸோ இவரை மீட் பண்ணணும்னா ஏழுமா அவங்களை மீட் பண்ணுறது கோயில்களில் மீட் பண்ணலாம். எங்கே தான் மீட் பண்ண, அப்படி திருவிழா மட்டும் நிற்பேன். பிள்ளையார் கோயில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த கோயிலுக்கு வராங்க. அது இந்த மாதம் 28ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ அதுலேயும் மீட் பண்ணலாம். எப்போ திருப்பி வெளிநாடு போகிற ஐடியா? ஒரு கலதாவள பிள்ளையார் தீர்த்த முடியும். நம்மளோட கலையை அன்றைக்கு மக்களை காவடியா ஆட வைக்கிறதுலேருந்து, காவடி பாட்டு பாடுறதுலேருந்து எல்லாம் செஞ்சு பெருமாளுக்கு அந்த கும்பிட்டுட்டு தீர்த்த முடிய எல்லாம் பார்த்துட்டு மக்களை சந்திச்சுட்டு தான் போகிறோம். இப்போ போக மாட்டோம். 15 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருப்பேன். அது சுற்றி பார்க்க நிறைய இருக்குது. நான் வெளியால போகல. இப்போ நான் உள்ளதா இருக்கிறேன். பக்கத்து வீட்டுல போக டைம் போல நிறைய அன்பர்கள், ரசிகர்கள், பெரியர்கள் எல்லாரும் வந்து அங்கிருந்து வெட்டையில ஒரு கால் எடுத்து வைக்கிறோட ஆக்கள் வருது. மரம் திரும்ப உள்ள வர மரம் இப்படியே வந்துருக்கு. வெத்தலை தோட்டத்துக்கு மட்டும் போயிருக்கோம். அங்கே போய் நின்றாலும் வேலை செய்யல. அது கோல் வந்து கொண்டே இருக்குது. வாங்க அண்ணா அங்கே அம்மா கூப்பிட்டு கொண்டே இருக்காங்க. அப்படி நிறைய அன்பர்கள் வந்து கொண்டிருக்காங்க. காரணம் எல்லாத்துக்கும் அந்த ஓமாவும் அந்த ஆண்டவன். நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கீங்க. நம்மளோட அத்தானுக்காண்டியாவது நம்மளோட சப்போர்ட் தாங்க.
அதான் கடைசி ஒரு பாட்டு ஓமா ஓமா ரெண்டு பாடு ஓமா 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 நான் போய் ஓமா ஓமா ரெண்டா போய் ஓமா ஓமா ரெண்டா போய் ஓமா ஓமா ரெண்டா போய் ஓமா ஓமா ரெண்டா போய் ஓகே